வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் சர்க்கஸ் சேனல். குட் ஈவினிங் everybody. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பேரடைஸ் லாஸ்ட் வந்து பார்க்கலாம். யூனிட் 2ல் பேரடைஸ் லாஸ்ட் வந்துட்டு ஆத்தரை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நம்ம இம்பார்ட்டண்டானது மட்டும் பார்த்துக்கலாம். மில்டன் தான் வந்துட்டு பேரடைஸ் லாஸ்ட் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து மேன் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு யாரோட பீரியடில் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு ஃபாரின் லாங்குவேஜுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிராமனோட பீரியடில் இருந்திருக்காரு. இவருக்கு ஐசைட் வந்து கம்ப்ளீட்டாக 1651 போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆண்ட்ரூ மார்வல் வந்துட்டு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து சார்ல்ஸ் 2 பீரியடில் அரெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க, ஹோம் அரெஸ்ட்டு. அப்புறம் இவர் யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அதெல்லாம் தேவையில்லை. பேரடைஸ் லாஸ்ட் வந்துட்டு 1667 10 புக்கும் 1674 12 புக்கும் எழுதியிருக்காரு. அப்புறம் பேரடைஸ் லாஸ்ட் மாதிரி பேரடைஸ் ரீகன் சொல்லிட்டு 1671 எழுதியிருக்காரு. சாம்சன் அங்கோனிஸ்ட்டு அதே இயர் தான். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து எப்பிக் இன் பிளாங்க் வேர்ஸ் எது இவரோட ஒர்க்லன்னு கேட்டோன்னா பேரடைஸ் லாஸ்ட்டு தான். இப்போது நம்ம கொடுத்துருக்க லைன்ஸ் பார்க்கலாம். இதை வந்து ஐஎமிக் பென்டாமீட்டர்னு சொல்கிறாங்க. பிளாங்க் வேர்ஸ் அப்படி இல்லைன்னா ஹிராயிக் வேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிலீஜியஸ் சம்மந்தமாக இருக்குது. கடவுளுக்கு வந்து டிசோபீடியண்ட்டாக மனுஷன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து சாலிலாகி ஈவ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பழத்தை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மரத்தை வந்து ரொம்ப வந்து புகழ்ந்து பேசுகிறா. அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 795 833 வரைக்கும் உள்ள லைன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓ சாவரன் வெர்ச்சியஸ் ப்ரீசியஸ் ஆஃப் ஆல் ட்ரீஸ் இன் பேரடைஸ். பேரடைஸில் உள்ள எல்லா மரங்களை காட்டிலும் நீ எப்படி இருக்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க, ரொம்ப கிரேட்டாக இருக்க, ரொம்ப ப்ரீசியஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை புகழ்கிறான். ஆஃப் ஆப்ரேஷன் பிளஸ்ட் டு சாப்பியன்ஸ். நம்ம மனுஷங்க வந்து ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு தானே சொல்லுவோம். அதான் சொல்கிறா, மனுஷங்களான எங்களுக்கு நீ ஒரு ஆப்ரேஷன், என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, பேசுகிறதுக்கான தன்மையை கொடுத்து அந்த ஆப்ரேஷனை வந்து பண்ணியிருக்க, பிளஸ் பண்ணியிருக்க. அப்போ ஆப்ரேஷன் பிளஸ் டு சாப்பியன்ஸ், மனுஷங்களான எங்களுக்கு பேசுகிற தன்மைக்குள்ளே அந்த ஆப்ரேஷனை பிளஸ் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிதர்டு அப்ஸ்கியர்ட் இன்ஃபேம்டு. இது வரைக்கும் எங்களுக்கு மறைச்சி வைக்கப்பட்ட பெருசாக எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீ எங்களுக்கு வந்து சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தை ஃபேர் ஃப்ரூட் லெட் ஹேங். உன்னோட அழகான இந்த பழங்கள் வந்து அதிகமாக தொங்குது. ஆஸ் டு நோ எண்ட் கிரியேட்டடு. அதை வந்து கடவுள் வந்து இது வரைக்கும் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அது முடிவில்லாமல் அப்படியே காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்குது. பட் ஹென்ஸ் ஃபோர்த், இனி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மை ஏர்லி கேர், என்னோட நேரம், காலையில் நேரம் நான் எந்திரிச்ச உடனே என்னோடய கேர் என்னவாக இருக்கும் அப்படின்னா நாட் வித்தவுட் சாங் ஈச் மார்னிங் அண்ட் யூ ப்ரைஸ். இனி வந்து என்னோடய காலை பொழுது அப்படின்றது வந்து வித்தவுட் சாங், பாடல் இல்லாமல் இருக்காது. ஒரு மார்னிங்கும் வந்துட்டு என்ன பாடல், ஒன்றை வந்து புகழ்ந்து பாடுற அந்த துதி பாடல் இல்லாத ஒரு காலை பொழுதும் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறா. ஷால் டென் யூ அண்ட் த ஃபர்டைல் பேர்டன், உன்னை ரொம்ப பேர்டன் பண்ணிகிட்டு இருக்குல்ல இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம், நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து யாருமே தொடாதனால அப்படியே காய்ச்சி அப்படியே நல்லா ஒரே கிளையில் நிறையா பழங்கள் இருந்தால் அந்த கிளை வந்து அப்படி கீழே தொங்கிடும்ல, அந்த மாதிரி அந்த கிளையே வளைஞ்சு போய் கிடக்குல, அது வந்து உனக்கு கொஞ்சம் பேர்டன் கஷ்டமாக தானே இருக்கும். நான் இனி அதை வந்து உன்னை ஈஸி பண்ணி விட்டுறேன். ஆஃப் தை ஃபுல் பிரான்ச்சஸ் ஆஃபர்டு ஃப்ரீ டு ஆல். உன்னோட எல்லா பிரான்ச்சஸ்லேயும் நிறைய பழங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பறித்து உன்னை நான் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுறேன். டில் டயட்டட் பை யூ பை தி ஐ க்ரோ மெச்சூர்ட். நான் வந்து நல்லா மெச்சூர் ஆகிற வரைக்குமே இந்த பழங்களெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து என்னோடய நாலேஜ் வந்து அதிகரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இன் நாலேஜ் ஆஸ் த காட்ஸ், யாரோட நாலேஜுக்கு ஈக்குவலாக, கடவுளோட நாலேஜுக்கு ஈக்குவலாக வர்ற வரைக்கும் நான் அவனோட பழங்களை எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறா. இன் நாலேஜ் ஆஸ் த காட்ஸ் ஹூ ஆல் திங்ஸ் நோ. கடவுளுக்கு எப்படி எல்லா விஷயங்களும் தெரியுமோ அந்தளவுக்கு எனக்கும் எல்லா விஷயங்களும் தெரிகிற வரைக்கும் நான் அவனோட பழங்களை எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறா. தவ் அதர்ஸ் envy what they cannot give. தவ் அதர்ஸ்னால் மற்ற மரங்கள்லாம் எப்படி இருக்காமோ ரொம்ப பொறாம பிடிக்குதாமா. they cannot give, இந்த அறிவை வந்து நம்மளால் ஈவுக்கு தர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மரங்கள்லாம் பொறாம பிடிக்குது. for her the gift, இந்த கிஃப்ட் வந்து பின் தேயர்ஸ், ஒருவேளை மற்ற மரங்களுக்கு இந்த கிஃப்ட் கிடச்சிருந்தது அப்படின்னா இட் ஹேட் நாட் ஹியர் தஸ் க்ரோன், அந்த சக்தின்றது வந்து அந்த மரங்களுக்கு இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறா. எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் டு தி ஐஓ.
பெஸ்ட் கை நாட் ஃபாலோவிங் யூ ஐ ஹேட் ரிமைண்டட் இன் இக்னரன்ஸ். அதாவது வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குல்ல, அது வந்து உனக்கு அடுத்து நெக்ஸ்ட் டு தீன்றது இங்கே யூ, உனக்கு அடுத்து எனக்கு ஒரு நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, உனக்கு அடுத்து எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, இப்போ நீ தான் இப்போ என்னோட பெஸ்ட் கைடாக இருக்க. நாட் ஃபாலோவிங் தி, நான் உன்னை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தேன்னா ஐ ஹேட் ரிமைன் இன் இக்னரன்ஸ், இன்னும் நான் அறியாமையில் தானே இருந்திருப்பேன். இப்போ நான் உன்னை ஃபாலோ பண்ணனால எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு, எனக்கு வந்து அறிவு வந்துருச்சு, பேசுகிற தன்மை வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஒருவேளை உன்னை நான் பார்க்காம இருந்து உன்னோட பழங்களை நான் சாப்பிடாம இருந்திருந்தேன்னா நான் இன்னும் அறியாமையிலலாம் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. தவ் ஓப்பன்ஸ் விஸ்டம் வே, நீ இப்போ என்ன பண்ணிட்ட அப்படின்னா எனக்கு ஒரு விஸ்டம் வேயை வந்து காமிச்சிட்ட. அண்ட் கிவ் ஆக்சஸ் தவ் சீக்ரெட் சி ரிட்டையர் அண்ட் ஐ பெர்ஹாப்ஸ் ஆம் சீக்ரெட். இந்த விஷயத்தை வந்து நமக்குள்ளேயே வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கலாம். நீ வந்து எனக்கு இந்த பேசுகிற தன்மை கொடுத்தல, அந்த ஆக்சஸை வந்து யார்கிட்டையுமே சொல்லிடாத, நான் வந்து இவளுக்கு வந்து இந்த பேசுகிற தன்மை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நீயே சீக்ரெட்டாக வச்சுக்கோ, நானும் சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன். ஹெவன் இஸ் ஹை, ஆனால் ஹெவன் வந்து நமக்கு மேலெல்லாம் இருக்குது. ஹை அண்ட் ரிமோட் டு சி ஃப்ரம் தென்ஸ் டிஸ்டன்ஸ், அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது ரிமோட்டை நம்மளாம் குட்டி குட்டியாக தான் தெரியும். ஏன்னா டிஸ்டன்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, டிஸ்டிங் ஈச் திங்ஸ் ஆன் எர்த்து. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டிஸ்டன்ட் அதிகம்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென்ஸ் டிஸ்டிங் ஈச் திங்ஸ் ஆன் எர்த்து, எர்த்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அதர் கேர் பெர்ஹாப்ஸ் ஒருவேளை வந்து அவங்க வந்து அதர் கேர், மற்ற ஏதாவது ஒரு விஷயத்து மேலே அவங்களோட கேரை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளை பார்க்காம விட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறான். மே ஹாவ் டைவர்டட் ஃப்ரம் கண்டினியூல் வாட்ச், தொடர்ந்து நம்மளை வாட்ச் பண்ணுறதுலேருந்து அவங்க கொஞ்சம் டைவர்ட் ஆகியிருந்தாங்கன்னா நம்மளை பார்த்துருக்க மாட்டாங்க, அப்போ நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கலாம். ஆனால் ஒருவேளை பார்த்துருந்தாங்கன்னா அப்படி சொல்கிறா. அவர் கிரேட் ஃபர்பிடர், இங்கே வந்து ஃபர்பிடர்னு காடவே சொல்லிடுறா. நான் அதாவது இந்த பழத்தை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார்ல, அந்த ஃபர்பிடர் வந்து நம்மளை பார்த்துருந்தாருன்னா, அல்லது அவர்கிட்ட உள்ள அந்த அவரை சுற்றி உள்ள அந்த ஏஞ்சல்ஸ், அதாவது மைக்கேல் ரஃபேல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் பார்த்துருந்தாங்கன்னா அப்போ என் நிலைமை என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. சரி, இவங்களெல்லாம் சமாளிச்சுட்டா கூட டு ஆடம் கிட்டே நான் எப்படி வந்து சமாளிக்கிறது? இன் வாட் ஷால் ஐ அப்பியர், அவன் முன்னாடி நான் எப்படி போய் நிற்கிறது? ஷால் ஐ டு ஹிம் மேக் நோன் ஷால் ஐ டு, அவனையுமே நான் வந்து இந்த பழங்களெல்லாம் கொடுத்து என்னோட சேஞ்சஸ் எனக்கு எப்படி இந்த பேசுகிற தன்மை வந்துச்சோ அவனையே அப்படி மாற்றிடலாமா அப்படின்னு யோசிக்கிறா. செட் மை சேஞ்ச் அண்ட் கிவ் ஹிம் டு பார்ட் இவன் பார்ட்னர் தானே, அப்போ என்னோட பார்ட்னருக்குமே நான் இதை கொடுக்கட்டுமா? நான் அனுபவித்த அந்த நாலேஜை வந்து இவனுக்கு பகுதியாக கொடுக்கலாமா அப்படி சொல்லி யோசிக்கிறா. ஃபுல் ஹாப்பினஸ் வித் மீ ஆர் ரேதர் நாட், இந்த எனக்கு கிடைச்ச இந்த அறிவுன்ற ஹாப்பினஸை நான் மட்டும் வச்சுக்கிட்டாமா இல்லை அவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறா. பட் கீப் த ஆர்ட்ஸ் ஃப்ரம் நாலேஜ் இன் மை பவர் வித்தவுட் கோ பார்ட்னர், என்னோட பார்ட்னருக்கு கொடுக்காம இந்த அறிவை வந்து நான் மட்டுமே வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ டு ஆட் வாட் வாண்ட்ஸ் இன் ஃபீமேல் செக்ஸ், ஃபீமேல் செக்ஸுன்றது எப்போதுமே கொஞ்சம் ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலை வந்து கொஞ்சம் கீழே தானே வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது இது நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துடுவோம்ல, அவன்கிட்ட அப்போ நம்ம சொல்லாமல் வச்சுக்கலாமா அப்படி சொல்லி நினைக்கிறான். And the more to draw his love and render me more equal, அதாவது ஆடமை விட நம்ம வந்து மோர் ஈக்குவலாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து என்ன யோசிக்கிறான்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம மோர் ஈக்குவல் சுப்பீரியராக கூட அவனுக்கு ஆகலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்புறமா வந்து இன்ஃபீரியர் ஹூ ஃப்ரீஸ், இவ்வளோ நாள் சுப்பீரியராக வந்து ஆடமின் தான், நம்ம வந்து இன்ஃபீரியராக இருந்தோம், இப்போ நம்ம சுப்பீரியராக இருந்தால் என்ன, நம்மளோட இன்ஃபீரியர்லேருந்து நம்ம ஃப்ரீ ஆகிட்டா என்ன, நம்ம அவன்கிட்ட சொல்லாமலே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. திஸ் மே பி வெல், இதெல்லாம் வந்து நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக மேலேருந்து யாரும் பார்க்கல அப்படின்னா ஓகே, நம்ம கடவுள் பார்க்கல, அந்த ஏஞ்சல்ஸ்லாம் பார்க்கல, ஆடம்க்கும் நம்ம சாப்பிட்டது எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னா ஓகே, ஒருவேளை இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. பட் வாட் இஃப் காட் ஹாவ் சீன், ஒருவேளை கடவுள் பார்த்துருந்தாருன்னா, அண்ட் டெத்ஸ் என்ஸ்யூ, கண்டிப்பாக வந்து இறப்புன்றது தான் பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும். தென் ஐ ஷால் பி நோ மோர், அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேனே. அண்ட் ஆடம் வெடட் அண்ட் டு அனதர் ஈவ், கடவுள் வந்து இன்னொரு ரிப்போனை எடுத்து அவருக்கு இன்னொரு ஈவ் சொல்லிச்சு கொடுத்து அவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாரே அப்படி சொல்லி நினைக்கிறா.
ஷால் லிவ் வித் ஹர் என்ஜாயிங். அவன் வந்து அந்த அந்த புது ஈவ் கூட ஹாப்பியாலாம் வாழ்வான். ஐ எக்ஸ்டிங்க்ட், நான் அழிஞ்சு போயிடுவேனே அப்படி சொல்லி நினைக்கிறான். டெத் டு திங், இது நினைக்கும் போதே டெத்துன்னு வந்த மாதிரில இருக்குது. ஆடம் இன்னொரு ஈவ் கூட சந்தோஷமாக இருக்கிறத நினைக்கும் போதே நமக்கு ஒரு மரண வலி ஏற்படுது, அவனையும் சேர்த்து கொன்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட், நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குதோ அதுவே அவனுக்கே கிடைக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறா. அடுத்து வந்து கன்ஃபார்ம் தட் then I resolve, Adam shall share with me in bliss or woe. நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நல்லதோ கெட்டதோ, பிளிஸ்ஸோ லவ்வோ, கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும், சந்தோஷம்னாலும் அந்த ஆடம் கூட தான், கஷ்டம்னாலும் ஆடம் கூட தான். ஸோ டியர் ஐ லவ் ஹிம், தட் வித் ஹிம் ஆல் டெத்ஸ். அவன் என் கூட இருந்தான்னா நான் டெத்தை கூட வந்து ஏற்றுப்பேன். ஐ குட் என்டியூர் வித்தவுட் ஹிம் லிவ் நோ லைஃப். அவன் இல்லாத எனக்கு வந்து வாழ்க்கைன்றது கிடையாது. அவன் இருந்தான்னா நான் டெத்தை கூட என்டியூர் பண்ணிப்பேன். வித்தவுட் ஹிம், அவன் இல்லாத வாழ்க்கைன்றது வந்து எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அவனுக்கு இந்த பழத்தை கொடுத்து அவனுக்கு நமக்கு என்ன தண்டனை கொடுக்குதோ அந்த தண்டனை வந்து வாங்கி கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்புறம் ஒரு புக்லையும் என்ன கண்டென்ட்னு மட்டும் பார்த்துக்கலாம். இது அந்தளவு இம்பார்ட்டண்ட் இல்லை. நம்ம இந்த புக் 9 தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. புக் 9ல் வந்து கடவுளுக்கு வந்து நம்ம சேட்டன் தான் டெம்ப் பண்ணுறது, டிஸ்ஓபே பண்ணுறது கடவுளுக்கு. அப்புறம் புக் 10ல் வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. புக் 11ல் வந்து இவங்க வந்து மன்னிப்பு கேட்டாலுமே வந்து கடவுள் வந்து இவங்களை பாரடைஸை விட்டு அனுப்பி விட்டுறாரு. மைக்கேல் வந்துட்டு புக் 12ல் வந்து இவங்களை 2 பேரையும் இடனை விட்டு வெளியில் கொண்டு போய் விட்டுறாரு. அப்புறம் கடவுளோட 2ஆம் வருகையை பற்றி சொல்கிறாங்க புக் 12ல். அப்புறம் மில்டன் வந்து யாரை இன்வோக் பண்ணார் அப்படின்னா யுரேனியாவை செலஸ்டியல் பேட்டர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை இன்வோக் பண்ணாலும் கொஷின் கேட்கலாம், இல்லைனா மில்டனோட செலஸ்டியல் பேட்டர்னஸ் யாருன்னு கூட கேட்கலாம். அடுத்து ஈவ் வந்து எந்த மரத்தோட அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டான்னு கேட்கலாம். ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படின்ற மரத்தோட பழங்களை எடுத்து சாப்பிட்டா. அவ்வளோதான் வந்துட்டு இதில் இம்பார்ட்டண்டான விஷயங்கள்.